पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஞான யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம். இதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யஜ்யங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். யஜ்யங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே யஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈஸ்வரார்த்தமா ஈஸ்வர பூஜையா நம்ம எதையெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் யஜ்யமாக ஆகிவிடும். அப்ப பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகின்றது பார்த்தீங்கன்னா வெறும் யஜ்யத்துல மட்டும் பிரம்ம பாவம் பண்றது இல்லை, எல்லா கர்மத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜையா பாவம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் யஜ்ஞார்த்தம். ஈஸ்வரனோட ஆராதனையா பண்றது. அதுல ஏதாவது ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது யஜ்யமா இருக்காது, அது என்ன ஆயிடும், ஒரு கர்மமா போயிடும். அப்ப கர்மத்துக்கும் யஜ்யத்துக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும்னு மட்டும் ஆசையோடு நம்ம எதை பண்றோமோ, ஈஸ்வர பூஜையா எதை பண்றோமோ அது யஜ்யம். நீங்க எதையாவது ஒரு சின்ன பலன் கூட கேட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், பலன் கொடுக்கறதாயிடும். அது கர்மமா மாறிடும், உங்களை பந்தப்படுத்துறதா ஆயிடும். இதுல ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25வது ஸ்லோகத்துல இருந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா தெய்வ யஜ்யம்னு தேவ பூஜையை சொன்னார். ஞான யஜ்யம் அப்படின்னு இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க வேதாந்த விசாரத்தை ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், அந்த வேதாந்தத்தை பத்தி பேசினார். 3வது பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம சம்யம யஜ்யத்தை பத்தி பேசினார். அப்புறம் நியமமா சாஸ்திரத்துக்கு அவிருத்தமான விஷயங்களை ஃபீடிங் பண்றதை பத்தின 4வது யஜ்யத்தை சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம சம்யம யோகம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானம், இண்டிவிஜுவல் ஆத்மாவை தியானம் பண்ற யஜ்யத்தை சொன்னார் 5வதா. 6வது பாத்தீங்க அப்படின்னா திரவிய யஜ்யம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தபோ யஜ்யம் 7வது. 8வது யோக யஜ்யம். அதுக்கப்புறம் 9வது பாத்தீங்க அப்படின்னா சுவாத்தியாய யஜ்யம். 10வது பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது இப்ப நம்ம பண்றது ஞான யஜ்யம். அப்ப இத்தனை யஜ்யம் சொன்னதுக்கு பிறகு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், பிராணாயாம யஜ்யத்தை பத்தி 11வது யஜ்யமா பார்த்திருக்கோம். 29வது ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது யஜ்யம் இன்னையில இருந்து ஆரம்பிக்குது, லாஸ்ட் யஜ்யம். இந்த சாப்டர்ல இந்த பிரகரணத்துல ஆச்சாரியார் 12 யஜ்யங்களை சொல்றார். இந்த 12வது யஜ்யம் 30வது ஸ்லோகத்துல இன்னைக்கு பாட்டமா ஆரம்பிக்க போகுது. கிஞ்ச ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். கிஞ்ச மேலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 30வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. अपरे नियताहाराः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः यज्ञक्षपितकल्मषाः अपरे नियताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदः यज्ञक्षपितकल्मषाः. अपरे अपरे அப்படின்னா என்ன அர்த்தம், 11 யோகிகளை பத்தி பார்த்துட்டோம். 11வதுக்கு அப்புறம் மீதி இருக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிறைய பேர், நிறைய யஜ்யங்கள் இருக்கு. அதுல ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா லிமிட் பண்ணி தான் கொஞ்சம் தான் சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா சில பேர் அப்பரேன்றதுக்கு அர்த்தம் மேல சொன்ன 11 யஜ்யங்களுக்கு அந்நியமா வேறு சிலர் என்ன பண்றாங்க, நியத்தாகாராகா. இந்த யஜ்யத்துக்கு பேரு என்ன பேரு, நியத்த ஆகார யஜ்யம். நியத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டர், ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டருக்கு என்ன பேரு அப்படின்னா நியத்தம் அப்படின்னு பேர். அந்த நியத்தமா இருக்கக்கூடிய ஆகாரம், ஆகரணம்னா என்ன அர்த்தம்னா கிரகணம் பண்றதுக்கு பேர் ஆகிரியத்தே இது ஆகாரம் அப்படின்னு பேர். கிரகணம் செய்வது எதுவோ, நம்ம ஃபீடிங் பண்றது எதுவோ அதுக்கு பேர் ஆகாரம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறும் இதை மட்டும் ஆகாரத்தை மட்டும் ஃபுட்டை மட்டும் எடுக்கக்கூடாது.
கண்ணுக்கு ஃபீடிங் பண்றோம், காதுக்கு ஃபீடிங் பண்றோம், வயிற்றுக்கு ஃபீடிங் பண்றோம். அப்ப எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்றமே, இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாரம்னு பேர். அப்ப அந்த ஆகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறது? ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறது, நியமத்தோட இருக்கிறது. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இத்தனை வேலை தான் சாப்பிடணும், இது மாதிரி நியமங்களை வச்சுக்கிறது. இது மாதிரி நியமங்களை வச்சுக்கிட்டு பிராணான் பிரேரணேஷு ஜுஹ்வதி. பிராணன்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம் இங்க எடுங்க. பஞ்ச பிராணனுக்கு பேரும் பிராணன்னு பேர். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிராணங்கள். இந்த 5 பிராணனுக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஃபீடிங் பண்றோம். இப்போ என்ன பண்ணலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாயில போடும் போது என்ன பண்றோம்? யாராவது பிராணாகினி கோத்திரம் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, என்னென்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பருக்கையா எடுத்து பிராணாய சுவாஹா, அபானாய சுவாஹா, உதானாய சுவாஹா, தியானாய சுவாஹா, சமானாய சுவாஹா, பிரம்மணி சுவாஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியை கொடுத்துட்டு சாப்பிட்றது. காயத்ரி பண்றவங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலை உணவு அப்படிதான் பண்றோம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கேட்டீங்கன்னா பிராணாகினி ஹோத்திரம் அப்படின்னு பேர். அப்போ இந்த பஞ்ச பிராணன்களுக்கும் பிராணேஷு ஜுஹ்வதி, இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச பிராணன்களையும் என்ன பண்றாங்கன்னா பிராணன்களில் ஆகுதி கொடுக்கிறார்கள். ஆகுதி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? ஃபீடிங் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மீனிங். ரெண்டாவது மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிராணான் அப்படின்னு எப்பவாவது வந்து பகுவச்சனத்துல இருக்கு அப்படின்னா, பிராணக அப்படின்னா ஏக்கவச்சனம். அதே வந்து பாத்தீங்கன்னா பிராணாகான்னு பகுவச்சனத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எல்லா சென்சார்களையும் எடுத்துக்கணும். சாந்தோக்கியத்துல பிருகதாரண்யத்துல என்ன பேரு அப்படின்னா, இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு காமன் நேம் இருக்கு. என்ன பேரு அப்படின்னா பிராணாகான்னு பேரு. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்த பிராணனுடைய விஸ்தாரம் தான் இந்த சென்சார்கன்ஸ் எல்லாமே. இப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணன் மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் வேக்கப் ஆகும்போது என்னாச்சு? புத்தியாச்சு. இதுதான் வேக்கப் ஆகும்போது மனசாச்சு, சென்சார்கன்ஸ் ஆச்சு. நீங்க பிராணன் இல்லை அப்படின்னா இந்த சென்சார்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயங்காமல் போய்விடும். அப்ப இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் பெட்ரோல் எது, ஃபியூயல் எது அப்படின்னா பிராணன் தான். அதனால சாந்தோக்கியம் சொல்லுது என்ன பண்ண, இது எல்லாம் பிராணன்பா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சென்சார்கன்ஸ் எல்லாத்துக்கும் பேரு பிராணன்கள். இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம எதை சொல்றோமோ அதுவும் கூட என்ன அப்படின்னா ஃபீடிங் பண்ற உணவும் கூட எது அப்படின்னா அந்த பிராணனோட விஸ்தாரம் தான். அப்ப வெளியில இருக்கிற விஷயங்கள் பிராணன், அந்த பிராணன்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்சார்கன்ஸுக்கு வந்து ஃபீடிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணன்களில் பிராணன்களை ஆகுதி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இந்த விதமா அர்த்தம் எடுத்துக்கிட்டு அப்ப ரெண்டு அர்த்தம் எடுங்க. வெறும் உணவு சாப்பிட்றத மட்டும் நியத்த ஆகாரத்தை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. நிறைய கீழ் வீட்டு மாமா இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாத்துர் மாசத்துக்கு பூமிக்குள்ளார இருக்கிறதையே 15 நாள் ஆச்சு உங்களுக்கு நியமம். 15 நாள் பூமிக்கு கீழே இருக்கிறத சாப்பிடாம இருக்கிறது. இது மாதிரி நிறைய வைஷ்ணவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூமி கீழே இருக்கிறத சாப்பிடவே மாட்டாங்க. நார்த் இந்தியாலாம் எங்க ஆசிரமத்துல எல்லாம் கேரட் சாப்பிட மாட்டாங்க. கேரட்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. கேரட் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய நியமங்கள் வச்சுக்கிறேன். பூண்டு சாப்பிட மாட்டோம், வெங்காயம் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேர், இப்ப நான் சன்னியாசம் எடுத்தது பிறகு நான் என்ன வச்சிருந்தேன், ஒரு வேளை உணவு அப்படின்னு 1 வருஷம் இருந்தேன். இது மாதிரி ஒரு வேளை உணவு எடுக்கிறவங்க இருக்காங்க. 2 வேளை தான் உணவு எடுக்கணும், 3வது வேளை எடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட். நானும் பல வருஷங்களா பார்த்திருக்கேன். அந்த இத்தனை ரொட்டி அப்படின்னா 3 ரொட்டினா 3 ரொட்டி, அதுல கொஞ்சோண்டு ரைஸ்னா கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் தால்னா கொஞ்சம் தால். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டேஸ்டா இருந்தாலும் அந்த நியமம் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவுதான் அப்படின்றது. இதை விட்டு மீறி போகாம இருக்கிறது. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், சன்னியாசிகள் என்ன பண்ணுவோம், கப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷா வாங்குறதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. கப்பர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மண்பானையை மூடுறதுக்காக ஒரு தட்டு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க இல்ல, அந்த தட்டு எவ்வளவு இருக்கும், சின்னதா தான் இருக்கும். ஒன்ஸ் வாங்குவோம். ஒன்ஸ்னா எல்லா பதார்த்தங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வாங்குறது. அது எல்லாத்தையும் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளாரையே வந்து ரொட்டி போடுவாங்க, அதுக்குள்ளாரையே வந்து சாதத்தையும் போடுவாங்க, அதுலயே வந்து குழம்பு, அதுலயே மோர் குழம்பு, கார குழம்பு, எது இருக்கோ அதுலயே ரசம், அதுலயே மோர், அதுலயே ஸ்வீட்டு, எல்லாத்தையும் அதுக்குள்ளார போடுவாங்க. ஒன்ஸ் தான் வாங்குவோம். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வாங்குறது. அதையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னா கலந்து, ராப்பிச்சக்கார மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒன்னா சாப்பிடுறது. அப்ப நல்ல டேஸ்டா இருக்கே, பாயசம் 100 வாட்டி வாங்கலாமா, வாங்கக்கூடாது. அப்ப அந்த இது கப்பர் பிக்ஷா அப்படின்னு பேர். அதுக்கு பேர்
சாதுக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. அப்ப அந்த கப்பர் பிக்ஷா வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருவேளை இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்காரு. இது மாதிரி நியமங்களை வச்சிருக்கும் போது என்ன நடக்கும் சாமி அப்படின்னா, இந்த நாக்கு அடங்காத நாக்கு இருக்கு பாத்தீங்களா, இது அடங்கி போகும். அப்ப இந்திரியங்களை வந்து அடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுன்னு இருக்கு. நிறைய பேர் கிரகஸ்தர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நியமத்தோட இருக்கிறவங்க இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்யத்துக்குள்ளார அடங்கிவிடும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நியத ஆகார யஜ்யம் அப்படின்னு பேர். இப்ப வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறதுன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஒரு பொழுது அப்படின்னா ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட மாட்டேன், மத்தியானம் மட்டும் எடுக்கிறது, ராத்திரியில சாப்பிடாம இருக்கிறது, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் வச்சிருக்காங்க. சில பேர் ஏகாதசி விரதம் வச்சிருக்காங்க, ரெகுலரா ஏகாதசி விரதம். சில பேர் வியாழக்கிழமை விரதம், குருவார விரதம் இருக்காங்க, சோமவார விரதம் இருக்காங்க, கிருத்திகை விரதம் இருக்காங்க. இது மாதிரி விரதங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது எதுவோ அது இந்த யஜ்யத்துல வந்துருது. சொல்லப்பட்ட 12 யஜ்யங்கள், இதோட 12 யஜ்யங்கள் ஆயிடுது. இதை எல்லாத்தையும் சர்வே பியேதே, சர்வே அபி ஏதே யஜ்யவிதா. ஏத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யஜ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லா யஜ்யங்களையும் 12 யஜ்யங்களையும் யாரெல்லாம் அனுஷ்டானம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா யஜ்யவிதா அப்படின்னு பேர். யஜ்யத்தை அறிந்தவர்கள். ஏதோ ஒரு யஜ்யத்தையாவது முறைப்படி வந்து பண்றீங்க அப்படின்னா, ஈஸ்வர அர்ப்பணமா பண்றீங்கன்னா, பலன் மேல ஆசை இல்லாம பண்றீங்கன்னா அது யஜ்யம். அப்ப இந்த விதமா அறிந்து அதை செய்கிறவர்களுக்கு பேரு யஜ்யவிதா அப்படின்னு பேரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ய க்ஷபித கல்மஷாஹா. ரொம்ப முக்கியமானது. இந்த யஜ்யங்கள்ல ஏதாவது ஒரு யஜ்யத்தையாவது நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், மெதுவா யஜ்ய க்ஷபித கல்மஷாஹா. க்ஷபித கல்மஷானா என்ன அர்த்தம்? கல்மஷம் அப்படின்னா அழுக்கு, பாப்பங்கள், நம்ம அந்த கரணத்துல இருக்கிற தோஷங்கள், ராகத்வேஷம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்மஷம்னு பேர். நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப கல்மஷமா இருக்கு அவரோட மனசு அப்படின்னு. அப்ப கல்மஷம்னு என்ன அர்த்தம்? மனசுல இருக்கக்கூடிய பொல்யூஷன். இந்த பொல்யூஷன்கள் எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்யங்கள் உபயோகப்படுகின்றன. அதனால இந்த யஜ்யத்தை செய்து தன்னுடைய கல்மஷங்களை வந்து பாத்தீங்கன்னா க்ஷபித்தன்றதுக்கு அர்த்தம் நாசம் செய்து கொண்டவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? யஜ்யத்தினால் மனதில் உள்ள தோஷங்களை, இந்திரியங்களில் உள்ள தோஷங்களை நாசம் செய்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதியும் பண்ணியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றாரு அப்பரே நியதாஹாராகன என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு நியத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? நியத்த ஆகாரம். நியத்தகன என்ன அர்த்தம் அப்படின்னா முறையான ஒரு ஆர்டர், இன் ஆர்டர். அதுக்கு என்ன பேரு? ஆச்சாரியர் சொல்றாரு பரிமித்தக ஆகாரோ. பரிமித்தம்னா என்ன அர்த்தம்? ஐயோ, என்னோட ஆச்சாரிய சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் குக் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டம்னா ஆட்டா பிசைறது டெய்லி எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோண்டு ஒரு சின்ன குட்டியோண்டு கோலி குண்டு அளவுக்கு ஆட்டா பிசைறது. 3 ரொட்டி பண்ணணும். 3 ரொட்டியை இந்த கையில எப்படிங்க பிசையணும்? அந்த மாவு வந்து ஒரு கைப்பிடி மாவு எடுத்தா போதும் ஆட்டா. அந்த ஒரு கைப்பிடி ஆட்டாவை என்னால வந்து பிசையவே முடியாது. அதை வந்து ஆட்டாவை மேக் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட் ஆக்கி மத்தியான நேரத்துல ஒரு 11:30 மணிக்கு 3 ரொட்டி போடணும். அதை தேய்க்கவே முடியாது. சின்னோண்டா மெலிசா தேய்க்கணும். அதை எடுத்து போட்டு கரெக்டா ஆர்டர், அந்த ஒரு கிண்ணத்துல சப்ஜினா ஒரு கிண்ணம் சப்ஜி, ஒரு கிண்ணம் தால், அந்த குவான்டிட்டி சமைக்கிறதே எனக்கு எரிச்சலா வரும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஹேபிட். ஆனா இவரோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோண்டு இதை நான் வந்து பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னைக்காவது இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆசை காட்டிலாம் பார்த்துருக்கேன். என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல இருந்து மாறாத ஆர்டர், ஒரு டிசிப்ளின் அப்படின்னா அந்த அளவு டிசிப்ளின். அது மட்டும் இல்ல எல்லா விஷயங்கள்லயுமே. அப்ப அந்த டிசிப்ளின் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரிய சொல்றாரு பரிமித்தனா இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு லிமிட். இந்த குவான்டிட்டியில இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகம் சாப்பிடாம இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு பரிமித்த ஆகாரோ. அப்படி ஆயிடுச்சு. ஏஷாம் எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் சாப்பிடணும்னு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பேரு தே நியத்தாகாராக. அவங்களுக்கு பேர் தான் நியத்த ஆகாராகனு பேர். அவ்வாறு இருக்கின்றவர்கள் சந்தகா
அவ்வாறு இருக்கின்றவர்கள் என்ன பண்றாங்க? பிராணான். பிராணான்னா எதை எடுக்கணும் சுவாமி? ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஃபுட்டையே எடுக்கிறார். என்ன பண்றார்? வாயுபேதான். வாயுபேதம்னா என்ன அர்த்தம்? பஞ்ச பிராணன்கள் இருக்குல்ல, பிராண அபான வியான உதான சமானன். இந்த 5 பிராணன்கள் தான் பிராண வாயுக்களோட பேதம். இதுல பாத்தீங்கன்னா பிராணேஷு, இதுல பாத்தீங்கன்னா பிராணன்களை. எந்த பிராணன்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு நம்ம சாப்பிட்றமே ஃபுட்டு. எதுக்காக சாப்பிட்றோம் சாமி ஃபுட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுல எல்லாத்துலயும் பிராணன் இருக்கு. கத்திரிக்காயில பாத்தீங்கன்னா அப்படியே சூம்பி போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்க பிராணன் போயிடுச்சு. ஒரு ஃபுட்டு கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற பிராணன் கெட்டு போயிடுச்சு, அதனால அது கெட்டு போச்சு. அப்போ எல்லா சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் பாத்தீங்கன்னா உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் பாத்தீங்கன்னா பிராணசக்தியா அதுல இருக்கு. அந்த பிராணசக்தி இருக்கிற ஃபுட்டை நான் என்ன பண்றேன்? பிராணாய சுவாஹா, அபானாய சுவாஹா, உதானாய சுவாஹா, வியானாய சுவாஹா, சமானாய சுவாஹா, பிரம்மனே சுவாஹா அப்படின்னு இந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் அரிசையும் பருப்பையும் நான் என்ன பண்றேன்? எடுத்து பிராணன் சொல்லக்கூடியதை எடுத்து இந்த பஞ்ச பிராணனுக்கு நான் என்ன பண்றேன்? ஆகுதி கொடுக்கின்றேன். இவ்வளவுதான் அப்படின்னு ஆர்டரோட பண்றதுக்கு பேர் தான் ஹவனம். அதான் இங்க சொல்றாரு, பிராணா வாயுபேதான் பிராணேஷு ஏவ ஜிஹ்வதி. அந்த பஞ்ச பிராணன்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஆகுதியை கொடுத்தல் அப்படின்றத பண்றாங்க. பண்ணதுக்கு பிறகு எஸ்ய எஸ்ய வாயோஹோ ஜெயக கிரியதே. இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த வாயுக்கள் ஜெயிக்கப்படுகின்றனவோ, இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா பிராணன் பாத்தீங்கன்னா நியமமா ஒரே ஆர்டர்ல இருக்கு. எனக்கு பிராணன் பாத்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை, எனக்கு பிராணனை ஜெயிச்சாச்சு. பிராணனை ஜெயிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நல்லா வசப்பட்டு இருக்கு பிராணன். அப்படின்னா பிராணனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பிராணன் ஆதாரமாயிடும். அதை பாத்தீங்கன்னா ஆதாரமா அக்னியா வச்சுக்கிட்டு மற்ற பிராணன்களை என்ன பண்றது? அதுல ஆகுதி கொடுக்குறது. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, சாப்பிட்டாவே கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நிறைய மருத்துவத்துல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்றது நிறைய சொல்லியிருக்கு. ஏகப்பட்ட ப்ராப்ளம், சாப்பிட்டாவே கேஸ் ப்ராப்ளம் சுவாமின்னுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மெதுவா 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 எந்த முறையிலையாவது அந்த அபான வாயுவை பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணி அதையும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அந்த பிராணன் அபான் இந்த ரெண்டுமே ஆதாரம் ஆயிடும். மற்ற பிராணன்களை என்ன பண்ணணும்? அதுல ஆகுதி கொடுக்கணும். அதான் ஆச்சாரிய சொல்றாரு, எஸ்ய எஸ்ய வாயோஹோ ஜெயக கிரியதே. எந்த வாயுக்கள் ஜெயம் செய்யப்படுகின்றனவோ, எந்த வாயு எல்லாம் ஜெயம் பண்றமோ, இதரான் வாயு பேதான். அதுக்கு அந்நியமா மற்ற வாயுக்கள் இருக்கும்ல, பிராணனுக்கு அந்நியமா இருக்கிற மற்ற வாயுக்கள், அபானனுக்கு அந்நியமா இருக்கிற மற்ற வாயுக்கள் ஒவ்வொன்னையா ஜெயிச்சுக்கிட்டே வர்றது. ஒவ்வொன்னத்தையா ஜெயம் பண்ண மற்ற வாயுக்களை என்ன பண்றது? வாயுபேதான் தஸ்மின் தஸ்மின் ஜுஹ்வதி. அந்தந்த பிராணனிடத்துல பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா தே தத்திர பிரவிஷ்டாயுவ பவந்தி. எப்படி பாவிக்கிறது அப்படின்னா, பிராணனை நான் ஜெயம் பண்ணிட்டேன், இப்ப நான் இன்ஹேல் பண்றதை மட்டும் பண்றேன்னு வச்சுங்களேன். அப்ப இன்ஹேல் பண்றதை மட்டும் பண்றேன் அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குற மாதிரி பாவிக்கிறது. எனக்கு பிராணன் ஜெயம் ஆயிடுச்சு, அபானன்ல பிராணனை ஆகுதி கொடுக்குறது. அபானன் ஜெயம் ஆயிடுச்சு அப்படின்னா சமானனை தூக்கி பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஆகுதி கொடுக்குற மாதிரி பாவிக்கிறது. இந்த பாவிக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த யஜ்யம் பண்றவங்க பண்ணுகின்றார்கள். சரின்னு சொல்லியாச்சு. 12 யஜ்யங்கள் சொல்லியாச்சு. ஆச்சாரியர் சொல்ற சர்வே அபி ஏதே. இந்த 12 யஜ்யங்களை பண்றவங்க என்ன ஆகுறாங்க? யஜ்ய க்ஷபித கல்மஷாஹா. யஜ்ய க்ஷபித கல்மஷானா என்ன சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்ற யஜ்ஞி, யஜ்யங்களால். எந்த யஜ்யங்களால்? யதோக்தைஹி யஜ்ஞைஹி, சொல்லப்பட்ட 12 யஜ்யங்களால். க்ஷபிதோ, க்ஷபிதோன்னு என்ன அர்த்தம்? நாஷிதஹ. நாஷிதகனா நாசம் அடைந்தவைகள். என்னது நாசமாச்சு? கல்மஷோ ஏஷாம். கல்மஷங்கள் சொல்லக்கூடிய பொல்யூஷன். இந்திரியங்கள்லயோ மனசுலயோ ஏகப்பட்ட சஞ்சலங்கள் இருக்குல்ல, விஷயத்தை நோக்கி போறதுதான் கல்மஷம். ராகத்வேஷம் தான் கல்மஷம். தானா நிக்க விடாம இந்த இந்திரியங்களும் மனசும் என்ன பண்ணுது? விஷயங்களை நோக்கியே போகம் பண்ணணும்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சஞ்சலம், இதுதான் பொல்யூஷன். அப்போ யாரெல்லாம் இந்த யஜ்யங்களை பண்றது மூலமா, யஜ்யங்களால்
எவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் சஞ்சலங்கள் நீங்கி போகிறதோ, நாசத்தை அடைகிறதோ, அவங்களுக்கு பேரு தே யக்ஞக்ஷபித கல்மஷாஹா. அவர்களுக்கு பேரு தான் யக்ஞக்ஷபித கல்மஷான்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 12 யஜ்யங்களும் நம்ம ஏற்கனவே 18வது சாப்டர் சொல்லிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யஜ்யம் தானம் தபக்கர்ம பாவனானி மனிஷினஹ. யஜ்யம் தானம் தபசு இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா விடவே கூடாது. காரியமேவ தத்து, கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு 18வது சாப்டர்ல ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி இந்த யஜ்யத்தை விடவே கூடாது. யஜ்யம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணும்? சுத்தி கர்மாவை பண்ணும். யஜ்யத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா பரிக்கர்மா அப்படின்னு பேர். பரிக்கர்மான என்ன அர்த்தம்? சுத்தி பண்ற கர்மாக்கு பேரு பரிக்கர்மான்னு பேர். அப்ப யஜ்யங்கள் எல்லாமே மனிதர்களுடைய பாப்பங்களையும் தோஷங்களையும் நாசம் பண்ணக்கூடியவைகளா இருக்கின்றன சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? 31வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். என்ன பண்றார்? ஒரு அவதாரிக்கா இருக்கு சங்கரர் சொல்றார், ஏவம் எதோக்தான் யஜ்ஞான் நிர்வர்த்திய. இந்த யஜ்ஞங்களை, ஏவம் அப்படின்னா சொல்லப்பட்ட, இந்த விதமாக சொல்லப்பட்ட, ஏவம்னா இந்த விதமாக, எதோக்தான் அப்படின்னா எந்த விதமா சொல்லப்பட்டதோ 12 யஜ்ஞங்கள், அவைகளை யஜ்ஞான் நிர்வர்த்திய, அந்த யஜ்ஞங்களை நன்றாக செய்து கொண்டு, கண்டினியூஸ் ஆகுது, நல்லா பண்ணிக்கிட்டு ஆச்சாரியர் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ யாந்தி பிரம்ம சனாதனம். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ யாந்தி பிரம்ம சனாதனம். நாயம் லோகோஸ்த்யஜ்ஞஸ்ய நாயம் லோகோஸ்த்யயஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தமம் குதோன்ய குரு சத்தமம். யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ யாந்தி பிரம்ம சனாதனம். நாயம் லோகோஸ்த்யயஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தமம். ஆச்சாரியர் சொல்றாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, ஹே குரு சத்தம, அது சம்போதனம். குரு சத்தம அப்படின்றதுக்கு அர்த்தம், குருவம்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்தவனே, சிறந்தவனே. குரு குரு அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா குருன்றது கமாண்டிங், செய் அப்படின்ற அர்த்தம். குரு வம்சம். ஆனா ஆச்சரிய பிரயோகப்படுத்துற விஷயங்கள்லாம் அந்த சம்போதனத்துல ரொம்ப அர்த்தம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்துராத அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா இதை செய் அப்படின்னா குரு அப்படின்னு அர்த்தம். இந்த குருவம்சத்துல சிறந்தவனா இருக்கிற அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் எல்லாத்திலும் ஏதாவது ஒன்னுத்தையாவது மினிமம், இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செய்வாயாக கட்டளை. அதுக்கப்புறம் சொல்றாரு, இவங்க என்ன பண்றாங்க? யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹ. யஜ்ஞசிஷ்டம் அப்படின்னு பேரு. யஜ்ஞசிஷ்டம்னா யஜ்ஞத்துல மிச்சம் இருக்கிறது எதுவோ அது யஜ்ஞசிஷ்டம் அப்படின்னு பேரு. எல்லா யஜ்ஞத்திலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகுதி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? பூர்ண ஆகுதின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஆகுதியை கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஆகுதியில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகுதி கொடுத்ததுல இருந்து சிஸ்டம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா சாம்பலானதை எடுத்து அதை ஆஜ்யத்துல பாத்தீங்கன்னா தடவி, அதை தான் என்ன பண்ணுவோம் நம்ம இதா பாத்தீங்கன்னா ரக்ஷையா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரசாதமா கொடுப்போம். அப்ப அந்த பிரசாதமா கொடுக்குறமே அதுக்கு என்ன பேரு அப்படின்னா யஜ்ஞசிஷ்டம் அப்படின்னு பேரு. ஹோமத்துல பாத்தீங்கன்னா மிச்சம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அந்த ஹோம குண்டத்துல இருக்கிற அந்த தர்பயம் கூட பாத்தீங்கன்னா மிச்சம் இல்லாம எல்லா திரவியங்களையும் அதுக்குள்ளர போட்டு சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த சாம்பலை தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு நெய்யில பாத்தீங்கன்னா கலந்து ரக்ஷியா பிரசாதமா கொடுக்குறேன். இதே பாத்தீங்கன்னா வீட்டுல பண்ணக்கூடிய யஜ்யம் இது, சமைக்கிறோம். சமைச்சதுக்கு பிறகு அதை கொண்டுட்டு மகா பிரசாதமா என்ன பண்றோம்? சுவாமிக்கு ஆகுதி சுவாமிக்கு ஆஃபர் பண்றோம். ஆஃபர் பண்ணிட்டு அதை கொண்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிச்சம் இருக்கிற சாதத்துல கலந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இது மொத்தமும் ஆஃபர் பண்ணப்பட்ட ஃபுட் ஆயிடுது, பிரசாதமா ஆயிடுது. சாதம் பிரசாதம் ஆயிடுது. அதான் யஜ்ஞசிஷ்டம் அப்படின்னு பேரு. இது மாதிரி எதையெல்லாம் நம்ம தேவதைகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் அர்ப்பணம் பண்ணிட்டு அதுல இருந்து மிச்சம் இருக்கிறத நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு பேரு யஜ்ஞசிஷ்டம் அப்படின்னு பேரு. அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆஃபர்லாம் பண்றது இல்லை, சன்னியாசிக்கு வந்து ஆஃபர்லாம் இல்லை. எதை சாப்பிட்றதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் ஓம், இது என்னது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் தட்டிக்கிட்டே இருக்கிறது. பாடத்துக்கு வரும்போதே என்ன பண்றது அப்படின்னா, இது பண்ற பூஜா, இது உனக்கான அர்ச்சனம் பூஜனம். நான் இந்த பகவத்கீதை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்ல போறதெல்லாம் உனக்கு பூஜாவா நான் பண்றேன், இது யஜ்யமா நான் பண்றேன் அப்படின்ட்டு வரேன்னு வச்சுங்களேன், இது யஜ்யமாயிடும். இதுல இருந்து கிடைக்கிற லாபம் எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ய சிஷ்டம். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் எது அப்படின்னு கேட்டா மனசாந்தி கிடைக்கும் பகவத்கீதையா அத்தியனம் பண்றதுனால. இது மாதிரி எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுதான் அமிர்தம். அந்த யஜ்ய சிஷ்டமா இருக்கிறது அமிர்தமாயிடுது. அந்த அமிர்தத்தை எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புஜிக்கிறார்களோ உண்கின்றார்களோ அவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ய சிஷ்டா அமிர்த புஜகான்னு பேர். நாங்க பிராணாயாமம் தீவிர பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய விரதங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ரொம்ப கான்சியஸ்னஸா பண்றது. இப்போ சுவாத்தியாயத்தை எப்படி கான்சியஸ்னஸா பண்றோமோ இதே மாதிரி பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா பண்ற டைம்லாம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கவலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போதே என்ன பண்றது, ஆகுதியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூஜை பண்றது, ஈஸ்வரனுக்கு ஆஃபர் பண்றது, அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கையில இருந்து சாப்பிடும் போது கூட ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈஸ்வரனோட பேரையா சொல்லி சொல்லி உள்ள போறது. ஸ்வாய ஸ்வாஹா, கிருஷ்ணாய ஸ்வாஹா, பரமாத்மனே ஸ்வாஹா, கணபதைய ஸ்வாஹா, இது மாதிரி சுப்பிரமணியாய ஸ்வாஹா அப்படின்னு, துர்காய ஸ்வாஹா அப்படின்னு ஒவ்வொரு பேரையும் சொல்லி 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 ஆகுதி கொடுக்குற மாதிரி சாப்பிடுறது. அப்படி சாப்பிடும்போது அது என்னவாயிடுதுன்னா அமிர்தம். அதை சாப்பிடக்கூடிய சீலமுடையவர்கள் யாரோ அவங்களுக்கு பேரு யஜ்ஞசிஷ்டாமிருத புஜகான்னு பேர். எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதை எடுத்தாலும் படிக்கிறது, போறது, தூங்குறது, எல்லா காரியத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமாவே பண்றது. அப்படி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, யாந்தி பிரம்ம சனாதனம். சனாதனம் பிரம்ம யாந்தி. சனாதனம்ன்றதுக்கு அர்த்தம் என்றும் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை அடைகின்றார்கள். எப்படி அடைகின்றார்கள்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மம், அதுக்கப்புறம் கர்ம யோகம் யஜ்யம், அதுக்கப்புறம் அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தி மூலமா குருநாதர் பிராப்தி கிடைப்பார். குருநாதர் மூலமா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஆத்மானுபூதி மூலமா நீங்க என்ன பண்றீங்க, இங்கேயே அந்த சனாதனமா இருக்கிற பிரம்மத்தை அடையலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையான்னு சொல்லுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது முதல்ல எடுத்தோனையே யஜ்யபாவமா பண்றதுதான் முதல்ல. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் தெரியல சுவாமி, யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமாவே பண்ணிக்கிட்டு இருந்து உயிரை விடுறார், அவர் என்ன ஆவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முமுட்சுவா இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தியை, சாலோக்கிய பதவியை யஜ்யமா பண்றது மூலமா அடைய முடியும். இதே வந்து பாத்தீங்கன்னா யாராவது கர்மிகளா மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க சுவாமி அப்படின்னா, இங்க கர்மியை பத்தி பேச்சு இல்லை. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர், இப்ப என்னோட வீட்டுல வந்து அம்மா வந்து இருந்தாங்க, அம்மா வந்து பண்றதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆஃபர் பண்ணாம அம்மா வந்து எதையுமே எங்களுக்கு கொடுத்ததில்லை. சுவாமிக்கு வந்து ஆஃபர் பண்ணதுக்கு பிறகுதான், நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகுதான் எல்லாம். அப்ப கர்ம ஞானம் தெரியுமா சுவாமி அப்படின்னா, ஞானம்லாம் தெரியாது. அவங்களுக்கு காமனா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா நல்லா நமக்கு வந்து ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கணும், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் ஐஸ்வர்யமா இருக்கணும், இது மாதிரி காமம். அப்ப அம்மாலாம் எங்க போவாங்க சுவாமி, எல்லாத்தையும் ஆசையோட தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப இங்க பேசுற பேச்சு என்ன பேச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டே ரெண்டு தான். பிரம்ம சனாதனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு சகுண பிரம்மம், இன்னொன்னு நிர்குண பிரம்மம். நீங்க யஜ்யமா ஈஸ்வர ஆராதனையா மட்டும் நீங்க பண்ணினீங்கன்னா ஆசை இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க, கிரமமுக்தியை அடைவீர்கள். அதுவும் சனாதன பிரம்மம். அதே நீங்க வந்து மெதுவா மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிரவண மனன நிதித்தியாசனமும் போய் அனுபூதியும் அடைஞ்சிங்கன்னா இங்கேயே அந்த சனாதன பிரம்மத்தை அடைய முடியும். நான் பிரம்மமா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்யம் தான். ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஆச்சாரியர் சொல்றார், இந்த விதமா ந அயம் லோகோ அஸ்தி அயஜ்ஞஸ்ய. அயஜ்ஞஸ்ய அப்படின்னு அர்த்தம் யஜ்யம் இல்லாதவனுக்கு. யஜ்யம் இல்லாதவன யாரு, சொல்லப்பட்ட யஜ்யங்கள்ல எந்த ஒரு யஜ்யமும் செய்யாதவன் எவன் இருக்கானோ அந்த யஜ்யம் செய்யாதவனுக்கு ந
அயம் லோக, இந்த லோகம் ந அஸ்தி, இந்த லோகம் இல்லை. நான் ஒரு டீ ஷாப்புக்கு மார்னிங் கிரிவலம் பண்ணும்போது முன்னாடிலாம் போவேன். ஒரு ஷாப்புக்கு போவேன், அப்பதான் கடை திறப்பாங்க. அவங்க சுவாமி கொஞ்சம் உட்காருங்க சுவாமி அப்படின்னு கிரிவலம் சேஷாத்திரி ஆசிரமம் பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு. முதல்ல டீ கடையை திறந்தோடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் டீ போடுவான். டீ போட்டு நேரா கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவான்னா பூமியில கொண்டு போய் விடுவான். பாருங்க, எல்லாம் நம்ம சனாதன தர்மத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன 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 ஆளுக்கும் அந்த தர்மம் தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுவாங்க, முதல்ல இது பாத்தீங்க அப்படின்னா பூமியில விடுவான். அதுக்கு அடுத்த டீயை பிடிச்சி பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெருப்புக்கு பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுப்பான். கொடுத்துட்டு பூஜைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீயை பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு சுவாமிக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி வைப்பான். அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி எல்லா பிசினஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிறதே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லி கொடுத்து வரும். ஆனா என்ன ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னா, எல்லாத்துக்கும் காமம். அப்ப காமம் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தொழில பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் நல்லா நடக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், இந்த உலகத்து வஸ்துக்களையே அடைஞ்சு 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 திரும்ப அதுக்குள்ளாரையே சுத்திட்டு. இதே நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா இது எல்லாம் பூஜை மட்டும், எனக்கு ஒண்ணும் வேணாம் சாமி நீதான் வேணும் அப்படின்னு மட்டும் பண்றோம் அப்படின்னா, சகுணத்தை விரும்பினா சகுணத்தை அடையலாம். நிர்குணத்தை விரும்புறோம் அப்படின்னா அந்த கர்ண சுத்தி மூலமா மெதுவா மெதுவா நிர்குணத்தையும் அடையலாம். ஒருவேளை பாத்தீங்கன்னா எவன் இந்த யஜ்யங்கள் எதையுமே செய்யலையோ, ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கான், பகவான்ற பேரே அவனுக்கு தெரியாது, வெறுமனே ஜடமா பாத்தீங்கன்னா வெறும் இந்திரிய போகத்துக்கு மட்டும் இருக்கிறவன் எவனோ அயஜ்யன் அப்படின்னு பேர். யஜ்யம் இல்லாதவன். அந்த அயஜ்யனுக்கு இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. அவன் செத்து போய் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவானான்னு கேட்டீங்கன்னா புழு பூச்சியா வருவான். இங்க யாரு யஜ்யத்தை பண்றாங்களோ அவங்க மேல போய் பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைந்து நல்ல போகத்தை அனுபவிச்சு திரும்ப வரும்போதோ நல்ல பிறவிகள் கிடைக்கும், இந்த உலகத்து இன்பத்தையும் அனுபவிப்பார்கள். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த உலகமே அவனுக்கு இல்லை அப்படின்னா குதோ அந்நிய, இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போறதெல்லாம் பத்தி என்ன பேச்சு இருக்கு? எவன் பாத்தீங்கன்னா யஜ்யம் இல்லாதவனோ அவனுக்கு இந்த உலகம் இல்லை என்றால் பரலோகத்தை பத்தி என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அவனுக்கு பரலோகமும் கிடைக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை நம்ம 3வது சாப்டர்ல படிச்சிருக்கோம். எங்கேயாவது ஞாபகம் இருக்கா சுவாமி அப்படின்னா 3:13 பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ முச்யந்தே சர்வ கில்விஷைஹி முச்யந்தே தேபி தேத்வகம் பாபாஹ ஏ பசந்த்யாத்ம காரணாத். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3:13 பார்த்திருக்கோம். எவன் பாத்தீங்கன்னா யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ, அப்படியே இங்க இருக்கிறது அப்படியே இருக்கு. யாரு பாத்தீங்கன்னா யஜ்ஞசிஷ்டா மிருதபுஜகன் இங்க இருக்கு. இதே சப்தம் வேற ஒரு ஃபார்ம்ல யஜ்ஞசிஷ்டா சினகன் இருக்கு. யஜ்ஞத்தில் மிச்சம் இருக்கிறதை உண்பவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? முச்சியந்தே சர்வகில் விஷை, எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லியாருக்கு. அப்படியே இருக்கு பாருங்க, முதல்ல என்ன இருக்கோ இது அப்படியே இருக்கு. அதுக்கு அடுத்தது புஜ்யந்தே தேத்வகம் பாப்பாக, எவர்கள் பாத்தீங்கன்னா ஆத்ம காரணாத்து பச்சந்தி, எவர்கள் தன் பொருட்டு எல்லாத்தையும் தனக்காக சமைச்சு தானே சாப்பிட்டு யஜ்யமா இல்லாம ஆஃபர் பண்ணாம சாப்பிடுறாங்களோ அவர்கள் எதை பண்றாங்கன்னா பாப்பத்தையே சாப்பிடுகின்றார்கள். அப்ப பாப்பத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த லோகத்தை ஜெயிக்கலாமா? மனுஷனா வரலாமா? மனுஷனாவும் பிறக்க முடியாது. அப்ப என்ன பிறப்பாங்க? புழு பூச்சியா, மரமா, செடியா, கொடியா, கீழான யோனிகளை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 3:13, 3:14, 3:15 3 ஸ்லோகங்களோட அர்த்தங்களை இந்த அர்த்தத்துக்கு மீனிங் பண்ணீங்கன்னா ரொம்ப கரெக்டா ஆப்ட் ஆயிடும். கம்பேர் பண்ணீங்க. ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வர்ற சொல்லும் போது சொல்ற யஜ்ஞசிஷ்டாமிருத புஜக. என்னது யஜ்ஞசிஷ்டம்னா? என்னது? யஜ்ஞானாம் சிஷ்டம் யஜ்ஞசிஷ்டம். யஜ்ஞம் பண்ணினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் யஜ்ஞசிஷ்டம் அப்படின்னு பேர். யஜ்ஞசிஷ்டம்னா என்ன அர்த்தம்? ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு இருக்கிறது யஜ்ஞசிஷ்டம். ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்? பகவான் சாப்பிட்டாருன்னு அர்த்தம். அவர் சாப்பிட்டதுக்கு போக மிச்சம் இருக்கிறது
எச்ச. ஈஸ்வரனோட எச்சில் பட்டது வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் ஆயிடுது, அமிர்தம் ஆயிடுது. அதான் இங்க சொல்றாரு யஜ்ஞசிஷ்டம் ச தத் அமிர்தம் ச. அதுதான் அமிர்தம். பகவானோட எச்சில் பட்டுருச்சு அப்படின்னா அது அமிர்தமாயிடுது. அந்த அமிர்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞசிஷ்டாமிர்தம் அப்படின்னு பேர். அதனை வந்து பாத்தீங்கன்னா தத்து புஞ்சதே இது, அதை சாப்பிடுபவர்கள் எவர்களோ அவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞசிஷ்டாமிர்த புஜக அப்படின்னு பேர். யதோக்தானி யஜ்ஞான் கிருத்வா. யஜ்ஞம்னா வெறும் ரிச்சுவல் மட்டும், ஃபயர் ரிச்சுவல் மட்டும் எடுத்துக்காதீங்க. சொல்லப்பட்ட எல்லா ரிச்சுவலும் 12 யஜ்ஞங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜபமா உட்காந்து நாள் ஃபுல்லா ஜபம் பண்றது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மீதி அந்த ஜபம் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும் போது கூட ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஜபம் பண்ணிக்கிட்டே உள்ளுக்குள்ள மனசு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இப்பவும் எப்பெல்லாம் மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள தோணுதோ ஜபம் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றோன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த ஜபம் யஜ்ஞமா ஆயிடுது. அப்ப ஜப யஜ்ஞத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எது ஃபுட் இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் ஆயிடுது. அப்ப சொல்லப்பட்ட யஜ்ஞங்கள் எல்லாத்துலயும் யதோக்தான் யஜ்ஞான், அந்த யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா கிருத்வா, இந்த யஜ்ஞங்கள்ல ஏதாவது ஒரு யஜ்ஞத்தை செய்து விட்டு தத்து சிஷ்டான், அதுல மிச்சம் இருக்கிறத ஆஃபர் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறத காலேன சொல்லப்பட்ட காலத்துல எனது யதா விதி, எந்த விதி இருக்கோ சாஸ்திரத்துல என்ன விதி சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிப்படி பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அந்த விதிப்படி யதா விதி சோதித்தான். சோதித்தான விதிக்கப்பட்ட வேதத்துல சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட முறைப்படி அன்னம் அமிர்தாக்கியம் புஞ்சதே, அந்த அன்னத்தை அமிர்தம்னு பேர் உள்ள அந்த ஆஃபர் பண்ண அன்னத்தை யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பேரு யஜ்ஞசிஷ்டாமிர்த புஜகான்னு பேர். அவர்கள் என்ன ஆகுறாங்க யாந்தி. யாந்தினா என்ன அர்த்தம் எடுக்கணும் சுவாமினா கச்சந்தி, செல்கிறார்கள். எதை சென்று அடைகிறார்கள் அப்படின்னா பிரம்ம சனாதனம் சிரந்தனம். சிரந்தனம்னா நீண்ட காலம் இருக்கிறது. சனாதன தர்மம் நம்ம சொல்றோம்ல, சனாதன தர்மம் இல்ல, சனாதனம்ன்றது பிரம்மத்துக்கு பேரு. அந்த சனாதனமா இருக்கிற அந்த பிரம்மத்தை அடைகிற மார்க்கத்துக்கு பேர் தான் சனாதன தர்மம்னு பேர். அப்ப அந்த சனாதனமா இருக்கிற பிரம்மத்தை அடைகிற தர்மம் எது? இந்த யஜ்ஞமா இருக்கிறத, யஜ்ஞத்துல மிச்சமா இருக்கிறத நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுங்க, அதை அடைவோம். அந்த நிரந்தரமா சிரந்தனமா நீண்ட காலம் இருக்கிற அந்த பிரம்மத்தை இந்த யஜ்ஞத்துல மிச்சம் இருக்கிறதை சாப்பிடுகின்றவர்கள் அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் என்ன பண்றார், 2 கேட்டகரி பண்ணணும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை அடைகிறார்கள்னா ஞான யோகத்துல பிரம்மம் எது? சுத்த பிரம்மம். அப்ப சுத்த பிரம்மத்தை அடைகிறார்கள்னா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா யஜ்ஞம், யஜ்ஞத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தி, சித்த சுத்தி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், அதோட பரிபக்குவத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த நிரந்தனமா சிரந்தனமா இருக்கிற அந்த பிரம்மத்தை சனாதனத்தை அடைகிறார்கள் அப்படின்னு நிர்குணமா எடுத்துக்கணும். நிர்குணமா எடுத்தீங்கன்னா டைரக்டா எடுக்கக்கூடாது. ஸ்டெப்ஸ், முதல் ஸ்டெப்பு, அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பை ஃபில் பண்ணி கடைசியில் அவன் இங்கேயே மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு எடுக்கணும். ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முமுட்சுவா இருக்கான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞத்தை பண்ணி அவனால சிரவண மனன நித்தியாசனத்துக்கு போகலை, ஆத்மானுபூதி வரைக்கும் போகாம இருக்கிறான்னு வச்சுங்க. அதே நேரத்தில் முமுட்சுவா இருக்கான், அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. அவன் என்ன ஆகுறான், முமுட்சவகச்சே. ஒருவேளை இது மாதிரி பண்றவங்க முமுட்சுக்களாக இருப்பார்கள் எனில், இப்ப நம்ம எல்லாம் முமுட்சு தானே, அப்ப ஒருவேளை நம்ம இங்கேயே பிரம்மத்தை அடையலைன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் பிரம்மார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் பிரம்மார்ப்பணமே பண்றோம், ஆனா அனுபூதி இங்க ஆகலை. அப்படி இருக்கக்கூடிய நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலாதிக்கிரம அபேக்ஷையா கச்சந்தி அப்படின்னு இருக்கு மந்திரம், யாந்தின்னு இருக்கு. யாந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு தாத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் கம்மர்த்த தாத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்று அடைதல் அப்படின்னு அர்த்தமுடைய தாத்துக்களுக்கு 3 அர்த்தம் எடுக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறிதல், இன்னொன்னு அடைதல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செல்லுதல் அப்படின்னு.
யாந்தி அப்படின்னா பிரம்ம சனாதனமான பிரம்மத்தை அடைகிறார்கள். அடைகிறார்கள்னா கேள்வி வரும், அவங்க போய் அடைகிறாங்கன்னு அர்த்தம் எடுக்கலாமே சுவாமி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஆமா, போய் அடைகிறது அப்படின்னா இறந்த பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க, பிரம்ம எல்லாத்தையும் பிரம்மார்ப்பணம் பண்ணிக்கிட்டே வந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாயுஜ்ய பதவியை அடைகிறாங்க. அடைஞ்சு அந்த பிரம்மத்தோட இருந்து கிரமமுக்தியை, அந்த பிரம்மம் இருக்கிற வரைக்கும் இருந்து கிரமமுக்தியை அடைகிறாங்க. அப்படி அர்த்தம் இருக்கும். ஒருவேளை அறிகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா, யாந்திக்கு அர்த்தம் அறிகிறார்கள். அறிகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்தா என்ன பண்ணணும், இங்கேயே நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அறிந்து இங்கேயே ஜீவன் முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அறிதல்னால இங்கேயே ஜீவன் முக்தி. ஒருவேளை இங்க முடியாம போச்சு அப்படின்னா கிரமமுக்தி சாதனமா எடுத்துக்கணும் அப்படின்னு கால அதிக்கிரம அபேட்சையா, காலத்தை தாண்டி இறந்த பிறகு அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இது சாமர்த்தியாத்து கம்மியது. இந்த சப்தத்தோட சாமர்த்தியத்தினால இந்த விதமா அறியப்படுகிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சரியர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு சொல்லியாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லவனை பத்தி பேசுனா கெட்டவனை பத்தி பேசணும், கெட்டவனை பத்தி பேசுனா நல்லவனை பத்தி பேசணும். அப்ப நல்லவனை பத்தி பேசியாச்சு, கெட்டவனை பத்தி பேசுறாரு. ந அயம் லோகா, இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன லோகம், அயம் லோகன்னு என்ன அர்த்தம், சர்வ பிராணி சாதாரண, எல்லா பிராணிகளுக்கும் சாதாரணமா சாமானியமா இருக்கிற இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா, இந்த லோகமானது அப்படி இந்த லோகமும் கூட ந அஸ்தி, இங்க போட்டுக்கணும், இதுவும் இல்லை. யாருக்கு இல்லாம போகும், எதோக்தானி யஜ்ஞானி ஏக்கக அபி, சொல்லப்பட்ட 12 யஜ்ஞங்கள்ல ஏதாவது ஒன்றையும் கூட எவன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ய ந அஸ்தி, எவனுக்கு இல்லையோ, எவன் சொல்லப்பட்ட யஜ்ஞங்கள்ல ஏதாவது ஒண்ணு கூட பண்ணலையோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா இந்த லோக்கம் அவனுக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம், இறந்த பிறகு எங்க போறான், நரக்க லோகத்துக்கு போறான், திரும்ப இந்த உலகத்துக்கே வரமாட்டான். இந்த சாதாரணமா இருக்கிற இந்த லோகம் கூட யஜ்ஞம் இல்லாதவனுக்கு கிடைக்காது. அயஜ்ஞக ச அயஜ்ஞக, எந்த யஜ்ஞமும் இல்லாதவனுக்கு பேரு அயஜ்ஞகன்னு பேரு. அவனுக்கு இந்த உலகம் இல்லை. அது மட்டும் இல்ல, குத்தக அந்யோ, அப்படி இருக்கும்போது இந்த லோகத்தையே அடையிறதுக்கு அவனுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னா அவன் எப்படி பரலோகத்தெல்லாம் அடைய முடியும்? அதான் சொல்றாரு, விசிஷ்ட சாதன சாத்திய, விசிஷ்டனா மேல இருக்கக்கூடிய லோகங்களை அடையிறதுக்கெல்லாம் இந்த சாதனத்தினால இதை அடைய முடியும், இந்த சாதனத்தினால இதை அடைய முடியும்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்ப ஸ்பெஷலா இருக்கிற சாதனங்களை கொண்டு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பரலோகங்களை அடைதல் இவனுக்கு சாத்தியமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், யஜ்ஞம் இல்லாதவனுக்கு இந்த உலகமும் இல்லை, பரலோகங்களும் இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, யஜ்ஞம் இல்லாதவன் நரக்கத்தை அடைகின்றான். அப்ப என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் வேதாந்தம் படிக்கிறோம்னா சொல்லப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணுமா சுவாமி அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு யஜ்ஞம். ஜபம் பண்ணணுமா சுவாமி, ஆமா அதுவும் ஒரு யஜ்ஞம். ஒரு பூஜை பண்ணணுமா சுவாமி, அதுவும் ஒரு யஜ்ஞம். எதெல்லாம் யஜ்ஞம் இருக்கோ, திரவியத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணணுமா சுவாமி, அதுவும் யஜ்ஞம். அப்ப யஜ்ஞத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், யஜ்ஞ பாவத்தோட பண்ணணும். அப்ப தெளிவா சொல்லியிருக்கு, 3:9 சொல்லியிருக்கு, யஜ்ஞார்த்தா தன்யத்ரோ கர்ம கர்ம பந்தனகனே ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 9:3:9 சொல்றாரு, யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக கதர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சார. யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசை இல்லாம ஈஸ்வர ஆராதனையா மட்டும் பண்றவன் என்ன பண்றான், கர்மத்தோட பந்தத்துல விழுந்து போவதில்லை. அதே நேரத்தை பலன் மேல ஆசைப்பட்டீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ கர்மம் வந்து பந்தப்படுத்தும், யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன் கொடுக்கக்கூடியது, சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியது. அதனால் யஜ்ஞத்தை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்றார், 32வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ, ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே, விததா பிரம்மணோ முகே
கர்மஜான் வித்திதான் சர்வான், கர்மஜான் வித்திதான் சர்வான், ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே, ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே, ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே, கர்மஜான் வித்திதான் சர்வான், ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த சொல்லப்பட்ட ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ, கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன ஆரம்பிக்க முடியுமா சொல்லுங்க? ஊர்ல ஏகப்பட்ட யஜ்ஞம் இருக்கு, ஏகப்பட்ட யஜ்ஞம். தூங்குறது யஜ்ஞம், மூச்சு விடுறது யஜ்ஞம், கண்ணை திறக்கிறது யஜ்ஞம். நான் எதெல்லாம் பண்றேனோ எல்லா யஜ்ஞம் தான். என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த எந்த கர்மங்களை எல்லாம் ஈஸ்வர பூஜையா நீங்க பண்றீங்களோ அது எல்லாம் யஜ்ஞம். கவுண்டிங் பண்ண முடியுமா? கவுண்டிங் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிருஷ்ண பரமாத்மா ஒரு 12 யஜ்ஞத்தை மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஏவம், ஏவம்னா இந்த விதமாக, பகுவிதாக, பகுவிதாகனா அநேக விதங்களாக, யஜ்ஞாக யஜ்ஞங்கள் இருக்கின்றன. அநேக விதமான யஜ்ஞங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அவன் இங்கிலீஷ்காரன் கூட எங்கேயோ இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கலாம். அண்டார்டிகால இருந்து கூட பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். எல்லா காரியங்கள்லயும் யஜ்ஞ பாவம், பலன் எதிர்பார்க்கல அப்படின்னாவே அது யஜ்ஞமாயிடுது. தெரிஞ்சோ தெரியாமலையோ பலன் எதிர்பார்க்காம ஈஸ்வரார்ப்பணமா நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ அது எல்லாம் யஜ்ஞமாகி விடுகிறது. அப்ப இந்த யஜ்ஞங்கள் பாத்தீங்கன்னா அநேக விதங்கள், பகுவிதாக அநேக பிரகாரமா இருக்கு. இத பாத்தீங்க அப்படின்னா எங்கிருந்து சுவாமி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விததா பிரம்மணோ முகே. பிரம்மநகன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேதத்துக்கு பேரு பிரம்மம்னு ஒரு பேர். அப்ப பிரம்மணோ முகே அப்படின்னா வேதத்திலோட துவாரமா, வேதத்திலிருந்து பிரம்மணோ முக்கியன்றதுக்கு அர்த்தம் வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு, விதத்தான்றதுக்கு அர்த்தம் விஸ்தாரத்தை அடைந்தது. தனு நல்ல விஸ்தாரே அப்படின்னு அர்த்தம். நல்ல விஸ்தாரமா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோலம் போடுறீங்கல்ல வீட்டுல, ஒரு சும்மா சாதாரணமா மாக்கோலம் போடுறீங்கன்னு வச்சுங்க. அப்ப மாக்கோலம் போடுறீங்கன்னா பாத்தீங்கன்னா அது என்னது? யஜ்ஞம். அதனாலதான் நான் சொல்றது, சனாதன தர்மத்துல எங்கேயாவது வேப்பலைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் பூஜாரியா இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா கிரிட்டிசைஸ் பண்றாதீங்க. ஒரு கோலம், மாவு கோலம், இதுக்கு வேற வேலை இல்லை. பழைய காலத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் பழைய காலத்து மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் மாடர்னா வந்துருச்சுல. எதுக்கு பாத்தீங்கன்னா பூக்கு மாவு அரைச்சி இதை பாத்தீங்கன்னா மாக்கோலம் போடணும்? இதெல்லாம் தேவையில்லை. மாடர்னா ஒரு கோலம் போடலாம். சனாதன தர்மத்துல நடக்கிற ஒரு சின்ன இனுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா வேதத்தோட மூலத்தை வைத்தது எல்லாம் பர்பஸ். ஆனா என்ன ஆயிடுச்சு, யார் யாரு எது எதுக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆனா நம்ம எல்லாத்து வீட்டிலையும் யஜ்ஞம் நடந்துகிட்டே இருக்கு. சும்மா சாதாரணமா நான் பாத்தீங்கன்னா பார்த்திருக்கேன், என்னோட வீட்டுல பார்த்திருக்கேன். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம், நம்ம மாக்கோலம் போடுறது சாதாரண எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மாயில பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா கட்டுறோம். ஒரு டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு பூச்செடியை வச்சு பாத்தீங்கன்னா துளசி பாடத்தை வச்சு தண்ணி ஊத்துறோம். ஆகுதி கொடுக்குறீங்களா பூமிக்கு, ஜலத்தை விடுறீங்க அப்படின்னு ஆகுதி தானே அது. அப்ப பட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ வைக்கிறீங்க, ஆகுதி தானே அது. ஒரு பசுமாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அகத்திகரி கொடுக்குறீங்க, ஆகுதி தானே அது. அப்ப நம்ம பண்ற எல்லா ரிச்சுவல்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காரியங்களும் நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஃபேமிலியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யஜ்ஞமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞங்களோட மூலம் எது அப்படின்னா வேதம். ஆனா சொன்னது பாத்தீங்கன்னா முறைப்படி அந்த எஜுகேஷன் வந்திருக்கா அப்படின்னா எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எந்த பாவத்துல பண்ணணும், அது நமக்கு தெரியறது இல்லை. ஏதோ என்னோட அப்பா பண்ணாங்க, என்னோட அம்மா பண்ணாங்க, நான் பண்றேன். அவங்கள கேட்டா அவங்க அப்பா அம்மா பண்ணாங்க, நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், விருத்தாச்சரணம்னு அப்படின்னு பேர். ஆச்சாரிய பின்னாடி 8th சாப்டர்ல சொல்ல போற, ஸ்ரத்தாத்திரை விபாக யோகத்துல சொல்ல போற. 2 விதமான ஸ்ரத்தைகளோட நம்ம பண்றோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா என் தாத்தா பண்ணார், அப்பா பண்ணார், நான் பண்றேன். இது மாதிரி என் கூட இருக்க பெரியவங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் பண்றேன். எனக்கு சாஸ்திரம் தெரியாது. அது மாதிரி பெரியவங்க பண்ணதை பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட பண்றது. பொங்கல் வைக்கிறது எடுத்துங்களேன், சாதாரண கிராம மக்கள் ஒண்ணுமே படிக்காதவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா
வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தேவதைக்கு போய் குலதெய்வதைக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சிருந்தாங்க. அதுவும் ஆகுதி தான், அதுவும் பூஜை தான். அப்போ இதுக்கெல்லாம் சாஸ்திர பிரமாணம் அவங்களுக்கு தெரியுமான தெரியாது, பெரியவங்க பண்ணாங்கன்னு அப்படின்னு பண்றது. வேதம் படிச்சவங்க சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதுல சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு அதனால இதை நான் பண்றேன் அப்படின்னு முறையா படிச்சு அதோட தெரிஞ்சு பண்றவங்க. அப்ப 2 விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ற எல்லா காரியமும் எதை மூலமா வச்சது, அதுக்கு மூலம் வந்து மூல காரணம் வேதம். அப்ப விதவிதமான யஜ்யங்கள் இது எல்லாம் பிரம்மம் சொல்லக்கூடிய வேதத்திலிருந்து விஸ்தாரத்தை அடைந்து இருக்கின்றன சொல்லியாச்சு. ஆனா இது எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மஜான் வித்தி தான் சர்வான், தான் சர்வான் அவைகள் அனைத்தையும். இப்ப சொல்லப்பட்ட யஜ்யங்கள்னு எதெல்லாம் இருக்கோ, யஜ்யம்னாவே என்ன அப்படின்னா அவைகள் எல்லாம் கர்மஜான், கர்மத்திலிருந்து உற்பத்தியானவை என்று அறிந்து கொள். அதான் முதல்ல சொல்றோம், ஒரு ஆளை சொல்லும் போது என்ன பண்றோம், முதல்ல கர்மம் பண்ணு, அதுக்கப்புறம் கர்ம யோகம் பண்ணு, யஜ்யமா பண்ணு. அப்ப முதல்ல கர்மம் பண்ணணும்ல. ஒரு கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன்ட்டு தான் மெதுவா ஒரு 40 வயசு வரும்போது நம்ம சொல்றோம், இது வரைக்கும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணினேன், இப்ப நீ என்ன பண்ணு அப்படின்னா ஆசை இல்லாம பண்ணு, யஜ்யமா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். கர்மம் கர்மமாவே தான் இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவனுக்கு வெளில நீங்க என்ன பாவத்துல பண்றீங்கன்னு தெரியாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கர்மம் தெரியும். ஆனா நீங்க பாவத்தை யஜ்ய பாவத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு அது யஜ்யமா ஆயிடுது. அப்போ யஜ்யம் எங்க நடக்குது, எங்க இருந்து உண்டாச்சு, கர்மத்திலிருந்து யஜ்யம் உண்டாகிறது. யஜ்யம்னா என்ன அர்த்தம், கர்மம் பிளஸ் பாவம், ஈஸ்வர பாவம், இந்த ரெண்டுத்துக்கு பேர் தான் யஜ்யம்னு பேர். அப்ப கர்மம் இல்லாம யஜ்யம் இல்லை. அப்ப யஜ்யம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா சர்வான், தான் சர்வான். இந்த யஜ்யங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மஜான் வித்தி, கர்மத்திலிருந்து உண்டானவை என்று அறிந்து கொள்வாயாக. சரி, அறிஞ்சிட்டு இந்த விதமா ஞாத்வா, ஏவம் ஞாத்வா, இந்த விதமாக அறிந்து விமோக்ஷியசே, கர்ம பந்தங்களிலிருந்து நீ விடுபடுவாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டளை. ஞாத்வா விமோக்ஷியசே, இது வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, கீதா எத்தனை எண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது கமாண்ட்ன்றது நம்ம நம்பர் போட்டுக்கிட்டே வரோம். இது ஒரு கமாண்ட். ஞாத்வா விமோக்ஷியசே, இந்த விதமாக இது எல்லாம் கர்மத்திலிருந்து உண்டானவைகள் என்று அறிந்து இதிலிருந்து விடுபடுவாயாக, கர்ம பந்தத்திலிருந்து லிபரேஷன் ஆவாயாக அப்படின்னு நமக்கு கமெண்ட் பண்ணிட்டார். சுவாமி எப்படி சுவாமி கர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமா சுவாமி? ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், பாஷ்யத்துக்கு ஏவம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவம்னா எதோக்தம், எதோக்தா சொல்லப்பட்ட யஜ்யங்கள் இருக்குல்ல 12 விதம். இந்த 12 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பகுவிதான் போட்டார். பகுவிதான என்ன அர்த்தம், பகு பிரகாரா. பகு பிரகாரம் என்ன அர்த்தம், அநேக விதங்கள். என்னவே முடியாது சுவாமி. யஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ விசித்திரமான யஜ்யம். உள்ளுக்குள்ளார நீங்க மெதுவா ஈஸ்வர பக்தி வர ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்க. ஒரு சாதகனா இருக்கிறவனுக்கு தான் தெரியும் எல்லாத்தையுமே யஜ்யமா பண்ணணும். எதெல்லாம் பண்றீங்களோ, காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னுடைய ஃப்ளஷ் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மலத்தியாகம் பண்றேன், அது ஒரு யஜ்யம். என்ன சுவாமி கேவலமா சொல்றீங்க சார்? ஆமா, ஒரு சாதக புத்தி உள்ளுக்குள்ளார வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். சாதக புத்தி வந்துடுச்சு அப்படின்னா பர்டிகுலரா ஒன்றை மட்டும் யஜ்யமா பண்ண மாட்டான். ஒரு பக்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீவிர அபியாசம், ஈஸ்வரனையே பாவிக்கிறான்னு வச்சுங்க, எல்லாத்தையும் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு 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 ஈஸ்வரனுக்கே பாவிப்பாங்க. அப்ப என்ன ஆயிரும்னா அவன் டே டு லைஃப்ல பண்ற எல்லா கர்மங்களும் விதவிதமான யஜ்யங்களா ஆகிவிடும். சுவாசிக்கிறது நான் சொன்னேன் அன்னைக்கு, சம்போகத்தையே யஜ்யமா கல்பனா பண்ணிருக்கு, ஒரு வியாதியை யஜ்யமா கல்பனா பண்ணிருக்கு, எல்லாத்தையும் யஜ்யமா கல்பனை பண்ணிருக்கு. நான் சொல்றேன் என்னன்னா ஃப்ளஷ் அவுட்ல இருந்துக்கிட்டு நம்ம மனத்தியாகம் பண்றதே யஜ்யம் தான். சாப்பிட்றது யஜ்யம் அப்படின்னா தியாகம் பண்றதும் யஜ்யம் தானேங்க. கண்ணை மூடுறது யஜ்யம், உள்ள நடந்துட்டு இருக்க எல்லாமே யஜ்யம், ஈஸ்வர கைங்கரியம் நடந்துகிட்டே இருக்கு சதா அப்படின்னு பாவத்தை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யஜ்யங்கள் எத்தனை, பகுவிதாக, அநேக பிரகாராக, நிறைய விதவிதமா இருக்கு யஜ்யங்கள். இது எல்லாம் என்னாச்சு, விததா. ஸ்லோகத்துல இருக்கிறது விதத்தானா என்ன அர்த்தம், விஸ்தீரணா, நல்ல விஸ்தாரமா ஆயிட்டு இருக்கு இந்த யஜ்யம். சரி, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு சுவாமி?
பிரம்மனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதஸ்ய முகே துவாரே, வேதத்தின் மூலமாக. இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா வேதத்திலிருந்து வந்துச்சு. நம்ம யாரும் வேதம் படிச்சவங்க இல்லை. ஆனா பெரியவங்க பாத்தீங்கன்னா அதை காலங்காலமா ரிஷிமார்கள் பண்ணி 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 ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் எல்லா ஃபேமிலியும் நம்ம என்ன பண்றோம், எல்லா ரிஷிபுத்திராகா, நம்ம எல்லாம் ரிஷிபுத்திரர். நம்மளோட மூதாதையர் பாத்தீங்கன்னா நம்மளோட பித்திருக்கள் எல்லாம் ரிஷிமார்கள். அப்ப அவங்க சொல்லி கொடுத்ததை நீண்ட காலமா அபியாசம் பண்ணிட்டே வந்ததுல கொஞ்சம் 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 மிச்சம் இப்பவும் நம்ம பண்ணிட்டு. ஒரு விளக்கு தீபம் போடுறோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா வேதம் மூலம் தான். ஒரு கோலம் போடுறோம்னா, மாவு கோலம் போடுறோம்னா வேதம் மூலம் தான். அகத்திக்கீரை கொடுக்குறோம்னா மாட்டுக்கு வேதம் மூலம் தான். இது பாத்தீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் இருக்கிறோன்னா வேத மூலம், சஷ்டி விரதம் இருக்கிறோன்னா வேத மூலம். அப்ப எல்லாம் வேதத்தை மூலமாக கொண்டது. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, வேதஸ்ய முகே, வேதத்தோட துவாரமா இது எல்லாம் வெளிப்பட்டது. அது மட்டும் இல்ல, சொல்றாரு வேதத்வாரேன, வேதத்துல இருந்து வெளிப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேதத்வாரேன அவகம்யமானா, வேதத்து மூலமா இதை இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறியப்பட்டதா இருக்கு. எப்படி அறியப்பட்டது சொல்றோம்ல, முதல்ல வேதம், வேதத்திலிருந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க. ஸ்மிருதிகள் அப்படின்னா வேதத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் இப்ப நம்ம சொல்றோம்ல வேதாவை அனந்தாக, வேதங்கள் பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காதது. ஆனா பாத்தீங்கன்னா 4 வேதமா வியாசர் பாத்தீங்கன்னா வகுத்து கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 1180 சாக்கைகள், கிளைகள் இருக்கு. ஆனா இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 10-12 சாக்கைகள் தான் இருக்கு. அந்த 10-12 சாக்கைகள்லயும் அத்தியனத்துல இருக்கிறது 7-8 சாக்கைகள் தான் அத்தியனத்துல இருக்கு. அப்ப 7-8 சாக்கைகள்ல நமக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னா நமக்கு அதுல தெரிஞ்சதையே நம்ம ரொம்ப அப்ளை பண்றது ரொம்ப கம்மியா தான் அப்ளை பண்றோம். அப்ப 1180 சாக்கைகள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கும். அப்ப ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேதத்துல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்மிருதிகள் கிரந்தங்கள்ல என்ன பண்ணாங்க, எழுதி வச்சாங்க. அப்ப வேதம், வேதத்துல இருக்கிறது ஸ்மிருதி கிரந்தங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வியாசர் பார்த்தாரு, ஐயோ இது கூட பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், ஸ்மிருதிகள் படிக்கிறதுக்கான சாமர்த்தியம் யாருக்கும் இருக்காது, ஒரு கதையா சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துரும் அப்படின்னு என்ன பண்ணார், புராணங்கள்லயும் இதிகாசத்திலையும் அவர் என்ன பண்ணார், மகாபாரதத்திலையும் எழுதி வச்சார். எழுதி வச்சோன்னா இப்ப நம்ம எல்லாம் டே டு லைஃப்ல பண்ற எல்லா காரியங்களும் பௌராணிக்கம், புராணத்துல இருக்கிறது. கதையா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துல போனீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு ஒரு கோயில் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு கர்மா பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா ஏதாவது ஒரு டான்ஸோ இல்லை ஏதோ நடந்துகிட்டே இருக்கும், ஒரு தர்மம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ புராணத்துல இருந்தும் இதிகாசத்துல இருந்தும் சொல்லப்பட்டதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சனாதன தர்மத்துல தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் எதுல இருந்து அறியப்படுறது, மூலம் எது, வேதத்துல இருந்து, வேதத்வாரேன அவகம்யமா அறியப்படுறதா இருக்கு. பிரம்மனோ முகே விதத்தா உச்சியந்தி, இததான் பிரம்மனோ முகே விதத்தா அப்படின்னு பிரம்மத்தோட முகத்திலிருந்து விரிவை அடைந்து இருக்குன்னு சொல்லப்பட்டு. அது மட்டும் இல்ல, தத்தியதா, இது எங்க சுவாமி சொன்னீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்ப நான் ஆச்சாரியர் சொல்றாரு, வாச்சி பிராணம் ஜுகும இத்தியாலய, இந்த வாக்கில் நான் என்ன பண்றேன்னா பிராணனை ஆகுதி கொடுக்கின்றேன். வாக்குனா என்ன அர்த்தம், இப்ப நான் பேசுறேன்ல, சப்தம் தெரியுதா, இந்த சப்தம் பாத்தீங்கன்னா இந்த சப்தத்துல எது வருது வாஸ்தவத்துல அப்படின்னா என்னுடைய இந்த தொப்புள்ள இருந்து கிளம்புற வாயு இருக்குல்ல, பிராணவாயு, தொப்புள்ள இருந்து கிளம்புது, தொப்புள்ள இருந்து ஹிருதயத்துக்கு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய வாசனைகளோட சேர்ந்து இந்த த்ரோட்டுக்கு இந்த த்ரோட்டுல இருந்து இந்த வாக்குல இங்க வாயில இருந்து வெளியில வரும்போது சப்தமா வருது. அப்ப இந்த சப்தங்கள் எல்லாத்திலையும் நான் என்னுடைய பிராணனை ஆகுதி கொடுக்கின்றேன் அப்படின்னு பாவிக்கிறது. அது எங்க சுவாமி இருக்கு, வேதத்துல இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், நான் சொன்னல எல்லா யஜ்ஞங்களும் விதவிதமான சப்தங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாக்குல நான் பிராணனை ஆகுதி கொடுக்கின்றேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரிய சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் என்னது, யஜ்ஞங்கள் எல்லாம் என்னது அப்படின்னா கர்மஜான். இந்த யஜ்ஞங்கள்லாம் என்னது, கர்மத்திலிருந்து உண்டானவை. கர்மம்னா என்ன சுவாமி, காயிக வாச்சிக மானச
கர்ம உத்பவா. ரொம்ப தெளிவா சொல்ற. கர்மத்தை பண்றதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? 3 இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்ட்ட இருக்கு. காயா, வாச்சா, மனசா. நம்ம கர்மம் பண்றது எதுல இருந்து பண்றோம்? இந்த தேகத்து மூலமா கர்மம் பண்றோம். அதுக்கப்புறம் வாக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாக்கு மூலமா கர்மம் பண்ணிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கர்மா என்ன பண்றோம்? மனசுல சிந்தனை பண்றோம். அப்ப 3 விதமான கர்மங்கள் நம்ம டே டு லைஃப்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 விதமான கர்மங்கள்ல இருந்துதான் நம்ம என்ன பண்றோம்? யஜ்யத்தை பண்ண முடியும். காயத்தினால யஜ்யம் கர்மம் தான். அந்த காயத்தினால பண்ற கர்மத்தை யஜ்யமா பாவிக்கிறது, ஈஸ்வரார்ப்பணமா பாவிக்கிறது. வாக்குல பண்ற கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பாவிக்கிறது. மனசுல பண்ற சிந்தனைகளையும் ஜபத்தையும் ஈஸ்வரனுக்காக பூஜையா பாவிக்கிறது. இந்த 3த்துல பண்ற கர்மங்களை நம்ம பாத்தீங்கன்னா பாவிக்க. அப்ப பாவித்தலுக்கு பேரு யஜ்யம் ஆயிடுது. ஆனா அது என்னது? கர்மம் தானே. அப்ப எல்லா யஜ்யங்களும் எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னா கர்மங்களிலிருந்து உண்டாகின்றன சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வித்திதான் சர்வான், இது எல்லாம் கர்மத்திலிருந்து உண்டானவை என்றும். கர்மத்திலிருந்து உண்டானுச்சுன்னா என்ன அர்த்தம்? கர்மம் எங்க நடக்குது அப்படின்னா அனாத்மஜான். சரி, ரொம்ப இந்த பாஷை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் 2 பேராகிராஃப் நல்லா இது பண்ணி. இது எல்லாம் இந்த உலகத்துல எந்த யஜ்யம் நடந்தாலும் அது கர்மத்திலிருந்து உண்டானது. அது அனாத்ம விஷயம். அனாத்மஜான்னு அர்த்தம் அனாத்மாவிலிருந்து உண்டானது. ஆத்மானா நான், அனாத்மானா மாயா. மாயா எப்படிப்பட்டது? பிரகிருதி. பிரகிருதினா என்ன அர்த்தம்? 3 குணங்களை உடையது. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. கீதால பாத்தீங்கன்னா 3வது சாப்டர்ல 3:28 இல்ல 27 3:27 சொல்லிருக்கு. பிரகிருதே குணகர்மானி பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களையும் யாரு பண்றா? இந்த 3 குணங்கள் செய்கின்றன. அப்ப காயம், வாக்கு, மனசு, இந்த 3த்துல பண்ற கர்மங்கள் எல்லாம் மாயை செய்கின்றது. அது நீங்க கர்மமா பண்ணுங்க இல்ல யஜ்ஞமா பண்ணுங்க, இது எல்லாமே மாயையோட காரியம், அனாத்மாவிலிருந்து உண்டானது. அப்ப நான் சாமி, அப்ப நான் ஆச்சாரிய சொல்றாரு நிர்வியாபாரோகி ஆத்மா. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் இருக்கனே, நான் யாருப்பான? நான் பார்ப்பவன். இந்த வாக்கு பரமஹம்சானந்தாவோட வாக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இத ஆத்மாவா இருக்கிற திரஷ்டாவா இருக்கிற நான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் பாத்தீங்கன்னா இந்த தேகம் பேசுறதையும் பார்க்கிற. இங்க அநேக 75 கேரக்டர் 75-80 கேரக்டர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அப்ப நான் காரியம் பண்ணவில்லை, நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன். காரியங்கள் எல்லாம் எங்க நடக்குது? அது யஜ்ஞமா இருக்கட்டும், கர்மமா இருக்கட்டும், இது எல்லாம் குணங்களோட காரியம். 3 குணங்கள் தான் காரியங்களை செய்கிறது. நான் பார்க்கின்றேன். ஆத்மா எப்படிப்பட்டது? நிஷ்கிரியம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? நிர்வியாபாரம். வியாபாரம் இல்லாதது, செயலற்றது ஆத்மா. ஆத்மா எந்த காரியத்தையும் பண்றது இல்லை. யார் ஆத்மா? நான் தான். எதையும் நினைக்காதீங்க, நான் தான். இந்த நான் எதையும் பண்றதில்லை, நான் பார்ப்பவன். ஆத்மா திருஷி மாத்திர. ஆத்மா பாத்தீங்கன்னா வெறும் பார்வை மாத்திரம் தான். வெறும் பார்வை, வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நான். அப்ப இந்த தேகம், மனசு, புத்தி, இந்த வாக்கு எல்லாம் இதெல்லாம் குணத்தோட காரியம். இந்த குணம் குணங்களில் இயங்குகின்றது. குணா குணேஷு வர்த்தந்தி. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. நான் எதையும் செய்யவில்லை, நான் அகர்த்தா அபோக்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆச்சரிய கண்டினியூ பண்ற. அத ஏவம், ஆகையினால், ஏவம் ஞாத்வா, இந்த விதமாக அறிந்து கொண்டு, விமோக்ஷியசே அசுபாத், அசுபம் சொல்லக்கூடிய பிறவி சக்கரத்திலிருந்து, புண்ணிய பாபம்ன்ற கருமத்திலிருந்து இந்த விதமா அறிந்து கொண்டு விடுபடுவாயாக. ஆச்சாரியர் பாஷ்யம் சொல்றார், ந மத் வியாபாராயுமே, இது எல்லாம் என்னுடைய வியாபாரம் இல்லை, இது எதுவுமே என்னுடைய காரியம் இல்லை. நான் நடக்கிறது, பேசுறது, கொடுக்கறது, எதையெல்லாம் பூஜிக்கிறோம், எல்லா ஆக்ஷனும் யாரு பண்றா? மாயா பண்ணுது. திரிகுணாத்மிகா மாயா பண்ணுது, பிரகிருதி பண்ணுது. ந மத் வியாபாரா, என்னுடைய வியாபாரம் இது இல்லை, என்னுடைய செயல் இல்லை.
என்னுடைய காரியம் இது இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு இமே நிர்வியாபாராக அகம், இமே மத் வியாபார அன்ன, இவைகள் எதுவுமே என்னுடைய காரியம் இல்லை, நான் செய்யவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? எந்த யஜ்யம் பண்ணும்போது முதல்ல கர்மம் பண்ணணும், ரெண்டாவது யஜ்யமா பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த யஜ்யபாவம் மெதுவா மெதுவா மெச்சூரிட்டியா, சித்தம் மெதுவா மெதுவா சித்த சுத்தி ஆக 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 தன்னை பத்தின ஞானம் வர ஆரம்பிக்கும். நான் பார்ப்பவன் அப்படின்னு ஞானம் வரும். அது மூலமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்? இது எல்லாம் தேகத்துல நடக்குது, இது எல்லாம் மத்து வியாபாரான்ன, இது எதுவுமே என்னுடைய வியாபாரம் இல்லை, இது எல்லாம் மாயையோட வியாபாரம். வியாபாரம்னா காரியம், செயல், கர்மம். இது எல்லாம் மாயா பண்ணுது. அகம் உதாசீன. இது ஆச்சரிய பாஷை, சூப்பரான பாஷை. அகம் உதாசீன, நான் இதோட எந்த சம்பந்தமும் இல்லாதவன். நான் எப்படிப்பட்டவன்? எந்த சம்பந்தமும் இல்லாதவன். இது ஏவம் ஞாத்வா, இந்த விதமா அறிந்து கொண்டு, அஸ்மாத் சம்யக் தர்சனாத், இந்த சம்யக் தர்சனம், நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா 18வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. கர்மத்துல அகர்மத்தை பார்ப்பவன், அகர்மத்துல கர்மத்தை பார்ப்பவன், அனாத்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆத்மா எதையும் செய்யவில்லை என்று பார்க்கின்றன. நான் ஒன்னும் பண்ணல, எல்லாம் நடக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அந்த பார்வை தான் சம்யக் தர்சனம். அதிலிருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா விமோக்ஷசே, சம்சார பந்தனாத் விமோக்ஷசே இத்தியர்த்தம். இந்த விதமா அறிந்து தன்னை அகர்த்தா அபோக்தா அப்படின்னு அறிஞ்சு இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவாயாக அப்படின்னு இத்தியர்த்தக என்ற அர்த்தமாகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறது 2 விதத்துல சொல்றோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கிரமமுக்தி, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கிரமமுக்திக்கு அந்நியமா ஜீவன் முக்தின்னு 2 இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்ம பந்தத்துல இருந்து விடுபடுறது கிரமமுக்தியை சொல்லுதா இல்ல பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியை சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதாசீனமா உட்கார்றதுன்னு இருக்குல்ல, அகம் உதாசீனக, நான் உதாசீனமானவன் அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்லோகம் 9:9, 9வது அத்தியாயத்துல அந்த உதாசீனகன் சப்தத்தை அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த கொட்டேஷன் எழுதிங்க. 9வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம், நச்சமாம் தானி கருமாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனஹ அசக்தம் தேஷு கர்மசு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 8-9, 9வது அத்தியாயத்துல 8-9 2 ஸ்லோகம். பரமாத்மா பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, பிரகிருதிம் சுவாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனః பூத கிராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் அவசம் பிரகிருதேர்வசாத். அற்புதமான ஸ்லோகம். 8-9, 9வது அத்தியாயத்துல 8-9. பகவான் இதை எல்லாத்தையும் படைக்கிறார், இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், லயம் பண்றார், அனுகிரகம் பண்றார், நிகிரகம் பண்றார். பஞ்சகிருத்தியம் சொல்லுவோம். இந்த எல்லாத்தையும் பகவான் பண்ணினாலும் கூட அதேதான் பாத்தீங்கன்னா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் அகர்த்தாரம் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கார், நான் இதையெல்லாம் படைச்சேன், இருந்தாலும் நான் கர்த்தா இல்லை, நான் அவ்யயமா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை யாரு அறிகிறானோ நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப பகவானை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் பக்தனாகும். இது எல்லாம் பகவான் பண்றார் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும். என்னன்னு கேட்டு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. முதல்ல கர்ம பரத்தியாகம், 2வது ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார், நாம் பண்றேன் அப்படின்னு கர்மத்தை அவனிடத்துல போடுறது. அதுக்கப்புறம் 3வது தத்துவ ஞானம் வர 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 என்ன பண்ணணும்னா, பகவான் எந்த கருமத்தையும் பண்ணல, பகவானுக்கு மேல மாயை காட்டுது எல்லாத்தையும்.
பகவான் எதையும் பண்ணவில்லை, அவர் அகர்த்தாவா இருக்கார். இந்த உலகத்தை அவர் சிருஷ்டி பண்ணல, மாயை கிரியேட் பண்ணது, அவர் ஆதாரமா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். அப்ப ஈஸ்வரனை ஆதார தத்துவமா அகர்த்தாவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸ்வரனை சரியா புரிஞ்சிருக்கீங்கன்னா பகவான் ஒன்னும் பண்ணல, அவர் சதா ஏக்க ரூபமா சச்சிதானந்தமா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கிரம முக்தியை அடையலாம். இது பாத்தீங்கன்னா எத்தனாவது ஸ்லோகம், 9வது அத்தியாயத்துல. அதுக்கப்புறம் 10வது அத்தியாயம் 12வது அத்தியாயத்திலையும் ஆச்சாரியார் ஒரு முக்கியமான சொல்ற 12-16 12-16 சகுனம் தான். அவர் சொல்றார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன் யாருப்பா, எனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் சொல்றார், அனபேக்ஷ சுசிர்தக்ஷா உதாசீனோ கதவ்யதா. ரொம்ப அருமையானது. சர்வாரம்ப பரித்யாகி யோ மத் பக்த சமே பிரியா. நல்ல ஸ்லோகம். ஒரு நல்ல பக்தன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், பகவானுக்கு நம்மளை பிடிக்கும், அது மாதிரி நடக்கும். என்ன சுவாமி பண்றது அப்படின்னா அனபேக்ஷ, முதல் கண்டிஷன், எதையும் எதிர்பார்க்கணும். கர்மத்தை பண்ணணும், எதையும் எதிர்பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவன் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது சுச்சிர் தக்ஷக, அந்த கரண சுத்தி இருக்கணும், பாவ சுத்தி சொல்றோம்ல, பொல்யூஷனே இருக்கக்கூடாது. உள்ள எவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறோமோ, உண்மையா இருக்கிறது, பகவான்கிட்ட உண்மையா இருக்கிறது, ராகத்வேஷம் கல்மஷங்கள் எதுவும் இல்லாம இருக்கு, சுச்சி. அது மட்டும் இல்ல, தக்ஷக சாமர்த்தியம் உடையவனா இருக்கிறது. ஒரு கர்மத்தை சாமர்த்தியமா பண்ணணும், ஆனா எப்படி இருக்கணும்னா உதாசீனனா இருக்கணும். எல்லா காரியத்தையும் பண்ற சாமர்த்தியம் இருக்கணும், ஆனா இதெல்லாம் பண்ணி என்னாச்சு ஆக போகுது. என்ன கேள்வி கேட்கணும், சோம்பேறியா இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண வேணாச்சு அப்படின்னு இருந்தா அது சோம்பேறித்தனம். அதே நேரத்துல நல்ல எபிலிட்டி இருந்து அந்த எபிலிட்டியோட இருந்தாலும் கூட புரிஞ்சுக்கிட்டு இந்த காரியம் எல்லாம் மாயை பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு என்ன பண்றான், உதாசீனத்தோட எவன் இருக்கானோ அவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்ற. சர்வாரம்ப பரித்தியாய், முக்கியமான சொல்ற, எனக்கு ஒன்னும் வேணாம் சார், எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணு வேணாம் அப்படின்னு சங்கல்பங்களை எல்லாத்தையும் தியாகம் செய்தவன் எனக்கு பிரியமானவன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உதாசீனமா இருந்துகிட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பிரியமானவன் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்ணலாம், கிரமமுக்தி சாயுஜ்ய பதவியை அடையலாம். அப்போ 9வது அத்தியாயம் இந்த 12வது அத்தியாயம் 2 சகுனம். நிர்குணத்துக்கு இருக்கா சுவாமி அப்படின்னா இருக்கு. நிர்குணத்துல பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம் 14-23 குணாதீதனோட லட்சணம் பாத்தீங்கன்னா சொல்ற, உதாசீனவதாசீனஹ குணைர்யோன விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நீங்கதே. அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். உதாசீனவதாசீன, எவன் பாத்தீங்கன்னா நல்ல சாஸ்திரத்தை சிரவண மனநெல்லாம் பண்ணி நான் பண்ணல யார் பண்றா, குணங்கள் பண்றது, குணங்கள் பண்ணுது, சத்துவ ரஜஸ் தமஸ் தான் பண்ணுது. நான் யாரு, நான் பார்ப்பவன், என்னிடத்தில் குணங்கள் இல்லை, குணங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு குணங்களோட காரியங்களோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்காம எவன் இருக்கானோ அவன் தான் குணாதீதன் சொல்றோம். அவன் பாத்தீங்கன்னா அசைவதில்லை, குணங்களோட காரியத்தினால அசைவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 சொல்லும். அப்ப பாத்தீங்கன்னா 3 இடத்துல சொல்லணும். ஒண்ணு சாயுஜ்ய பதவியா எடுத்துக்க முடியும் முமுக்ஷுவா இருந்தா. ஒருவேளை பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருந்தா இங்கேயே வெறும் பார்ப்பவன் இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு எல்லா கர்மங்களையும் ஆப்ஜெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஜீவன் முக்தனா இங்கேயே ஆகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முடிக்கும். மீதியை நம்ம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்காரம் ஜி. யஜ்யம் விடாம பண்ணுங்க, யஜ்யத்தை பண்ணுங்க. இது எதுவுமே பண்றதுனால மோட்சம், டைரக்ட் மோட்சம் இல்லை. ஃபர்ஸ்ட் கர்மம், அதுக்கப்புறம் கர்மயோகமா யஜ்யமா பண்றது, இது மூலமா சித்த சுத்தி. இந்த சித்த சுத்தி கிடைச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இதெல்லாம் குணம்னு உதாசீன பாவத்துல உட்கார முடியும். இதை எதையாவது பண்ணாம நான் புரிஞ்சுக்கிறேன் சுவாமி அப்படின்னா ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும்.
அந்த பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற பிடிப்பு எதுல இருந்தும் விட்டு போகவே போகாது. அப்ப யஜ்யம் பண்றது எதுக்கு அப்படின்னா நம்மளோட அபிமானம், நம்ம பலன் மேல இருக்கிற ஆசை, தேகத்து மேல இருக்கிற ஆசை இதெல்லாம் விடணும் அப்படின்னா யஜ்யத்தை பண்ணியே ஆகணும். மேற்கொண்டு பார்ப்போம்.